தரணி கரபூஷன்யா பரலோகத்தில் வானம் சிங்காசன பூமியின் பாதப்படி என்று சொன்ன தெய்வமே, உன் பாதத்தை எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். என்னை விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக்கியவரை நான் உன்னை தொழுது கொள்ளுகிறேன். நீர் கொடுத்த தரிசனத்தின்படி, ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி இந்த திருத்தலம், இந்த ஊழியம் உம்முடைய ஆவியானவரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஆவியானவரே நீர் வெளிப்படுகிறார். உம்முடைய பெந்தேகோஸ்தே அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அதிகமாய் கோடான கோடியாய் பெருகி நிரம்பி வழிவதாக இங்கு வரக்கூடியவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை, பரிசுத்தாவின் நிரம்பி ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாக யாழோடும் வீணையோடும் தம்புரோடும் மத்தளத்தோடும் தப்பு பறையோடும் இந்த இடத்திலே திரளாக நின்று உண்மையை இரவும் பகலும் வழிபடுவார்களா? இரவும் பகலும் பரலோகத்திலே உண்மை ஆராதிக்கிறது போல, வழிபடுகிறது போல, தொழுது போல இந்த தூயாவி திருத்தலத்திலும் அந்த வழிபாடு தொழுகை நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? இதை நடக்கும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் உடைய பிள்ளைகளை என்று சொன்னீரப்பா. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிற மகனாகிய நான் இந்த திருத்தலத்தில் இரவு பகலும் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அது உம்முடைய விருப்பம். என்னை அபிஷேகித்த பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பம். என்னை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இரத்தம் சிந்தி மீட்டு ரட்சிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் தகர்ந்து போவதாக, தடையாக இருப்பவர்கள் ஒன்றுமில்லாமல் சிதறடிக்கப்படுவார்களாக. மதத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்படுகிற விரோதமாக வருகிற அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சிதறடிக்கிறேன். படைத்தவர் நீர், ஒன்றே குலம், ஒன்றே தெய்வம் என்கிற ஒரு மக்கள் கூட்டம், கடவுளே தகப்பன் தாய், அவருடைய மக்கள் என்கிற உணர்வோடு இந்த தியானம் பங்கு பெறுகிற அத்தனை மக்களும் இந்த திருத்தலத்தின் பிள்ளைகளாக, இந்த குடும்பத்தின் பிள்ளைகளாக மாறுவார்களாக. உலகத்தில் எந்த முக்கு மூலையில் இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் இந்த திருத்தலத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த திருத்தலத்தின் பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக, பரிசுத்தாவின் அந்த பெந்தேகோஸ்தே நெருப்பு ஞானஸ்நானத்தை பெற்ற பிள்ளைகளாக எந்த இடத்தில் இருந்தாலும் வாழ வேண்டும் அப்பா. இந்த தூயாவி திருத்தலத்திலிருந்து இந்த விவசாய நிகழ்ச்சி, இந்த மீடியாவில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் போகிற இந்த ப்ரோக்ராம் எல்லாருடைய கண்களையும் திறக்கட்டும். எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற உணர்வை கொடுக்கட்டும். நாம் மனிதர்கள் எல்லோரும் நீர் அன்பு செய்கிற, நீர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்கிறதை அந்த உணர்வை கொடுத்தருகிறார். இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாமியம், புத்தம் அப்படிங்கிற பிரிவுகள் எல்லாம் அழிந்து போகட்டும். ஜாதி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதி என்கிற சாதி, அந்த அறியாமை, அந்த குறுக்காட்டத்தனங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். இந்த ஜாதி, இந்த மதம் எல்லாம் ஆண்டவரே மனிதனால் உண்டாக்கப்பட்டது. மனிதனால் உண்டாக்கப்பட்ட எல்லாம் இழிந்து போவதாக, அழிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. தேவனே உம்மால் கிடைக்கப்பட்ட மனிதனும் கடவுளும் என்கிற ஒரு உணர்வோடு இந்த உலகம் இயங்க வேண்டும். உம்முடைய அரசு வர வேண்டும். நீர் ஆட்சி செய்ய வேண்டும். இன்று பதவி இருக்கிற பாரத பிரதமர் உமக்கு சித்தமானால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவுக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு இந்த தூயாவி திருத்தலங்களை கட்ட வேண்டும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அரசுகளையும் அரசாங்கத்தையும் நீர் தான் அமைத்திருக்கிறேன். உங்களுடைய அரசாங்கம் தான் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நடக்கிறது. இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களையும் பிரபுகளையும் நீர் தான் ஏற்படுத்துகிறீர். அதனால் இந்த காலத்திலே மோடிஜி நீர் எங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறீர். இந்த பதவியேற்பு விழாவிலே
உம்முடைய அருள், உம்முடைய ஞானம், உம்முடைய அன்பு இந்த மோடிஜியின் மீது செய்யட்டும். இந்த மோடிஜி இந்த மெய்யான தெய்வமாகிய ஒளியாகிய உம்மை இயேசுவை உண்மை அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே மோடிஜி எதை செய்ய வேண்டும்? இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி தொழுகை செய்ய வேண்டும். விவேகானந்தர் மண்டபத்திலே அவர் தவம் செய்தார். அப்பா, அவர் தியானம் செய்தார். ஐயா, தன்னுடைய அரச உடையை கலட்டிவிட்டு காவி உடையிலே, எளிய உடையிலே உமக்கு பாதத்திலே அமர்ந்து தியானம் செய்த அவர் தவத்தையும் தியானத்தையும் ஆசீர்வதித்து இந்த மக்களை, நாட்டை, இந்தியாவை ஆளக்கூடிய ஞானம், சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை அந்த மகனுக்கு நீர் கட்டளையிடுகிறார்கள். ஆண்டவரே, இந்து கிறிஸ்தவம் என்கிற கசப்பு அந்த அமைப்புக்குள்ளிருந்து வெளியேறட்டும். இந்த ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்புகளும் இயேசுவினுடைய அந்த அன்பு வழிநடத்தலுக்குள்ளே வரட்டும். அவர்களுடைய நீதி, தர்மம், நியாயம், உண்மை இதைத்தான் எரிசுகிறார்கள், கொள்கையாக எடுத்து அவர்கள் எரிசுகிறார்கள். அவருடைய கொள்கை உமக்கு பிரியமான கொள்கை தான். ஆனால் அந்த வன்முறைகள் இந்த அமைப்பிலிருந்து ஒழிய வேண்டும். கிறிஸ்தவ அமைப்புகளை துன்புறுத்துகிற அந்த வேலையை அவர்கள் செய்யாது, அதை நீர் முடக்கி போடுகிறார்கள். மதங்களை தாக்குகின்ற, இஸ்லாமிய மதங்களை, இந்து மதங்களை தாக்குகின்ற அந்த வெறி, அந்த தீய சக்தி, அந்த ஆவி இந்த அமைப்பை விட்டு வெளியேறுவதாக இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ளே அன்பு வரட்டும், அமைதி வரட்டும், மக்கள் மேல் பாசம், கருணை, இரக்கம் வரட்டும். ஐயா, அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் தானே, அவர்களையும் நீர்தானே படைத்து. ஆண்டவரே, இதை அவர்கள் உணர வேண்டும். இந்த கிறிஸ்தவர்களும் இதை உணர வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ்ஸை வெறுக்கிற, ஆர்எஸ்எஸ் மேல் கசப்புணர்ச்சி கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மத போதவர்களும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஐயா தெய்வமே, நாங்கள் வெறுக்கிறதற்கு யார்? நீ நேசிக்கிறவர்களை, அன்பு செய்வர்களே நாங்கள் வெறுத்தால் அது உண்மை வெறுக்கிறதுக்கு சமம், எதிர்த்தால் உண்மை எதிர்க்கிறதுக்கு சமம். அவர்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தால் நீர் அழிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு சமம். இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை நீர்தான் பராமரித்து, நீர்தான் அவர்களை, இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த அமைப்பிற்கு கண் திறக்கப்பட வேண்டும். உடைய அக கண்களை திறந்தரும், ஆன்மீக கண்களை, ஞான கண்களை திறந்தரும். அவர்கள் தவம் பண்ணுகிறார்கள், தியானம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, பல யோகா பயிற்சிகளை பண்ணுகிறார்கள். ஆனால் உம்முடைய ஆவியின் கனி இல்லை. இந்த பெந்தைக்கோஸ்து அபிஷேகம், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இல்லை, நெருப்பின் ஞானஸ்நானம் இல்லை. இந்த நெருப்பின் ஞானஸ்நானம், இந்த பெந்தைக்கோஸ்து அபிஷேகம் அவர்களுக்கு வேண்டும். இது நடக்க வேண்டும். இந்த அபிஷேகத்திற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். இதை உம்மால் மட்டும் செய்ய முடியும். என் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியானவரே உம்மால் மட்டும்தான் ஆகும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். நன்றி தகப்பனே. தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிற முதலமைச்சரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீர் ஆளுகை செய்வீரார்கள், நீர் ஆட்சி செய்வீரார்கள். இந்த தமிழ்நாட்டை ஆளுகை செய்ய அதிகாரம், ஞானத்தை நீர் கட்டளையிடும். சுயநலம், தன்னுடைய கட்சி நலம், தன்னுடைய அமைச்சர்கள், தொண்டர்களுடைய நலம் என்று அவர்கள் வாழாது, ஏழை எளிய மக்களுடைய நலனை கதறி, ஆண்டவரே, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தேவையான பணியை, நல்ல ஆட்சியை நடத்துவதற்கு உங்களுடைய ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. முதலமைச்சரை ஆளுகை செய்து நீர் வெளிப்படும். உம்மால் முடியாத காரியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்ற மற்ற அமைச்சர்களை எல்லாம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தமிழ்நாட்டிலே இனி அவர்கள் பதவியேற்கப் போகிறார்கள். ஆண்டவர், இந்த பதவி பிரமாணத்திலே நீர் உங்களுடைய அரசு வர வேண்டும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுயநலம், தன் குடும்பம் என்கிறதான அந்த நிலை அழிய வேண்டும். அந்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேற வேண்டும். அவர்களை சுயநலத்தோடும், தன்னுடைய குடும்ப நலத்தோடும், தன்னுடைய லாபத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் எல்லாம் கண் திறக்கப்படணும். அப்பா, அவர்களுக்கு பெந்தைக்கோஸ்து அபிஷேகத்தை பெற வேண்டும். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பதவியேற்பிலே
ஆவியானவர் இடைபடுகிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கோணலானவைகளை நேராக்குவீராக, பள்ளங்களை எல்லாம் சமமாக்குவீராக, கரடு முரடானவைகளால் சீராக அமைப்பீராக. இந்த நாட்டை சீர்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் நம்முடைய அபிஷேகம், அந்த அபிஷேகத்தால் மட்டும்தான் உண்டு. தாவீதுக்கு இருந்த அபிஷேகம், முதல் அரசனாக இருந்த சவுல் மேல் இருந்த அபிஷேகம் மோடிஜியின் மீதும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற ஸ்டாலின் மீதும் அமர்வதாக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் மீதும் உம்முடைய அருளும் ஆசீர்வாதம் இருப்பதாக. ஆண்டவரே, எதிர்கட்சிகளும் உம்முடையவைகள், இன்னைக்கு ஆட்சியாளர் போகிற கட்சியும் உம்முடையதுதான். எல்லா நாடகத்தையும் நீதான் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் கதாநாயகனாக இருந்து நீர் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆடிக்கொண்டிருக்கிறீர். இதை இந்த உலகம் அறிய வேண்டும். நீதான் கதாநாயகன், நீர்தான் ஆக்கிறவர், நீர்தான் அளிக்கிறவர், நீர்தான் நட்டுகிறவர், நீர்தான் கொடுங்குகிறவர், நீர்தான் ஆசீர்வதிக்கிறவர், நீர்தான் சபிக்கிறவர். உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான்பா இந்த எல்லா கலையும் இருக்கிறது. இந்த எல்லா கலைகளும் உன்னிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இறைவா, உன் அன்பை நினைச்சு பார்க்கிறேன், உன் கருணையை நினைச்சு பார்க்கிறேன், உன் காரியம் நினைத்து பார்க்கிறேன். உன் கருணையே கருணை, உன் காரியமே காருண்யம், உன்னுடைய அன்பே அன்பு. அப்பா, உன் அன்பை யார் எடுக்க முடியாது. இந்த அன்பு எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கணும். முதலாவது, இன்னைக்கு பதவி இருக்கிற மோடிஜியை நிச்சயித்து தரப்பட்டோம். எல்லா